வெல்கம் டு சிட்ரஸ் சயின்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு சீஸ் தோசை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ கல் ஆல்மோஸ்ட் சூடாகிடுச்சு. நான் இப்போ மாவு ஊற்றுறேன். தோசையை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது மேலே சீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் தோசை இதை குக்காக ஆரம்பித்த உடனே நம்ம சீஸ் போட்டுடலாம். இது என்ன சீஸ் போட்டுருங்க? இது மைல்ட் செடார் சீஸ். இப்போ இதை லைட்டாக போட்டுடுறேன். இப்போல்லாம் ஹோட்டல்ஸில் கூட நம்ம பார்க்கலாம் தோசை வெரைட்டிஸில் சீஸ் தோசாவும் இப்போ கடையில் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், போதும்னு நினைக்கிறேன் சீஸு. ஏன்னா ரொம்ப போட்டால் தோசை ஹெவியாகி பிறகு நம்ம தூக்கும்போது பிஞ்சிடும். ஸோ இவ்வளோ சீஸ் இருந்தால் போதும். இப்போ அந்த தோசை குக் ஆகட்டும். இந்த சீஸ் கொஞ்சம் இன்னுமே நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு நாம் ஒரு மூடி போட்டுக்கலாம். அப்போது அந்த சீஸ் இன்னுமே ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிடும் மேலே. ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே நம்ம இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நாம் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கொஞ்சமாக இது மேலே சாஸ் ஊற்றிடலாம். இது நார்மல் டொமேட்டோ கெச்சப் தான் ஊற்றுவேன். அவ்வளோதான். இப்போ நாம் தோசையை எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். அழகாக வந்துடுச்சு. நம்மளோட யம்மியான சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே நாம் எல்லோரும் சீஸ் தோசை செஞ்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சீஸ் மட்டும் இருந்தால் போதும். வெரி வெரி ஈஸியாக நம்ம வீட்டிலே ஒரு யம்மியான சீஸ் தோசை செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம ஒயிட் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.